வணக்கம் நண்பர்களே. இப்போ இணையத்தில் பல போலியான வேலைவாய்ப்பு சேனல்கள் அதிகமாகிவிட்ட. ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம், டாக்குமெண்ட் கட்டணம், இன்டர்வியூ கட்டணம் என்று சொல்லி பணம் கேட்கிறார்கள். கவனமாக இருங்கள், உண்மையான வேலைவாய்ப்பு ஓதும் பணம் கேட்காது. எங்கள் சேனல் வேலை தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு மட்டுமே. பாதுகாப்பாக இருங்கள். நன்றி. வணக்கம். வேலைவாய்ப்பு மோசடிகள். உங்கள் இந்த விழிப்புணர்வு பதிவு மிகவும் பயனுள்ளது. பல இளைஞர்கள் இத்தகையகளாய் மாற்றமடையும் சூழல் இத்தகைய எச்சரிக்கைக்கு பாராட்டுக்குரியது. உண்மைதான், எந்த ஒரு நம்பமான நிறுவனமும் வேலைவாய்ப்பதாரர்கள் வேலை தேடுபவர்கள் எப்போதும் கவனமாக இருப்பது அவசியம். இந்த தலைப்பில் வேலை தேடும் நண்பர்களுக்கு உதவகேனும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நாம் இணைந்து உருவாக்கலாம். சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம், விருதுநகர் மாவட்டம், இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர். காணாமல் போன குழந்தைகளை மீட்டெடுப்பது தொடர்பாக காவல் நிலையங்களில் பணியாற்ற சட்டம் சார்ந்த தன்னார்வல தொண்டர்கள் சேர்க்கை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எங்கெங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், வத்திராயிருப்பு, காரியப்பட்டி மற்றும் திருச்சொலி ஆகிய தாலுகாவில் இயங்கி வரும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கும் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் கடத்தலுக்கு எதிரான குற்றங்களிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் காணாமல் போன குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து கல்வி கற்பதின் மூலம் குழந்தை நடப்பு சமுதாயத்தை உருவாக்க சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள், பேராலீகல் வாலண்டியர், பிஎல்வின்னு சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அடிப்படை சம்பளம்லாம் கிடையாது. சேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு மதிப்பூதியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கால்பர் வருது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஜாப்பில். பிஎல்வியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச கல்வி தொகுதி வந்து 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வந்து 25 வயசுலேருந்து 65 வயசு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகளும் சமூக பணி, உளவியல், அது சார்ந்த பிற துறைகளில் பட்டம் பெற்றவர்களும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் கொடுத்துட்றேன். தெளிவாக ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா ரீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இந்த சட்ட தன்னார்வலருக்கு நீங்கள் ஒரு இது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா சேல்ரி. ஒரு வழக்குக்கு அதிகபட்சமாக 5000 ரூபா அப்படிங்கிற இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி 30/4/2026 அன்னைக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருதுநகர் மாவட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து தயவுசெய்து ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் 622135 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பணும். என்னென்ன அப்படி அனுப்பணும் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை இது வந்து கொடுக்கணும். வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. அதுக்கடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அரசிதழ் பதிவுபெற்ற அலுவலர்கிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மு முதல்ல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது பேர், யாராக இருந்தாலும் அப்பா பேர் மட்டும் கொடுங்க. சரிங்களா? அது நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. மற்றதை இப்படி கோடு போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க. உங்களுடைய கல்வி தொகுதி, ஹையர் செகண்டரினா ஹெச்எஸ்சின்னு போடுங்க. டிகிரினா இப்படி பிகாம் அப்படின்னா பிகாம் அப்படின்னு போட்டுருங்க. பிஏனா பிஏன்னு போட்டுருங்க. ஜாதி வந்து நீங்கள் என்ன ஜாதியோ அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க. இப்போ எம்பிசி அப்படின்னா அந்த ஜாதியை வந்து மென்ஷன் பண்ணிங்க. பிசினா அதுக்குள்ளே ஜாதியை மென்ஷன் பண்ணிங்க. எஸ்சி அப்படின்னா அதுக்குள்ளே சாதியை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இனம் வந்து இந்தியன், மதம் வந்து ஹிந்து, தாய்மொழி வந்து தமிழ் அப்படிங்கிறத எல்லாமே இந்த இடத்துலையே 6வது காலத்துலேயே மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த 7வது காலத்தில் உங்களுடைய நிரந்தர முகவரி, தொலைபேசி நம்பர், மெயில் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்கன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. திருமண நிலை வந்து ஆம் மேரிடு இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. காவல் நிலையத்தில் ஏதாவது குற்றம் இருக்குன்னா இல்லைன்னு அப்படின்னு கொடுத்துருங்க.
நீங்கள் எந்த இடத்துல வந்து வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ சாத்தூர்னா சாத்தூர் டிக் பண்ணிடுங்க, வத்திராயிருப்புனா வத்திராயிருப்பை டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிடுங்க. நீங்கள் கையெழுத்து 4 இடம் இது ஃபில் பண்ணி மேற்கண்ட அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்புகளை ஃபேக்காக இல்லாமல், வியூஸ்காண்டி இல்லாமல், ஏர்னிங்காண்டி இல்லாமல், உங்களுடைய நலனை அக்கறை கொண்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து வெளியிடுறோம். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு வந்து தேவை. அப்படின்னா தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.